தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளுடைய கள ஆய்வு குறித்து தற்பொழுது பேசப்படுகிறது. அதில் ஒவ்வொரு தலைவருடைய கருத்துக்களை இப்பொழுது கேட்போம். வணக்கம். நான் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏசி வெல்வநாதன். இன்று தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற வேலூர் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு டி.எம். கதிரானந்த் அவர்களுக்கு நாங்கள் தேர்தல் அறிவித்த வேட்பாளரை அறிவித்த நாளிலிருந்து வாக்குகள் சேகரித்து கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை காண முடிகிறது. அதற்கு முழு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று செயல்படுத்தியிருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் மக்கள் மனதில் நன்றாக நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று நாங்கள் வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்று பெண்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதே போன்று கட்டணமில்லா நகர பேருந்துகளில் பெண்கள் பயணிக்கின்றனர். மாதம் ரூபாய் 600 முதல் 1000 வரை மிச்சப்படுத்தும் நிலை பெண்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று அந்த மகளிர்கள் எல்லாம் இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எங்கள் இல்லத்திற்கு எங்களுடைய அடிப்படை வசதிகளை செலவுகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று மிக பெருமையுடன் எடுத்து கூறுகின்றனர். அதே போன்று காலை சிற்றுண்டி திட்டம் ஏழை தட்டு மக்கள் மனதில் பால் ஊற்றும் அளவிற்கு ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் நின்று, தந்தையினுடைய ஸ்தானத்தில் நின்று, அண்ணனுடைய ஸ்தானத்தில் நின்று தமிழகத்திற்கு முதல்வர் அவர்கள் அந்த சிறு பிள்ளைகளுக்கு இன்று ஆணையிட்டு காலை சிற்றுண்டி திட்டத்தை நிறைவேற்றி இருப்பது இந்திய திருநாடே பாராட்டி கொண்டிருக்கிறது. தமிழகத்தை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய இந்த திட்டத்தை இந்த இந்திய திருநாடே பின்பற்றும் அளவிற்கு நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு என்றென்றும் இந்த திராவிடர் மாடல் ஆட்சியை நடத்தும் எங்கள் முதல்வர் அவர்கள் எந்த தேர்தல் வந்தாலும் சரி அதை வெற்றி 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 என்று விளங்குவதற்கு ஒரே காரணம் தலைவர் அவர்களுடைய சாதனை தான். அது மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் வழிகாட்டுதல் படிதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பொதுச் செயலாளர் மாண்புமிகு மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் இந்த தேர்தலில் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த ஆம்பூர் தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஆம்பூர் தொகுதிதான் அதிகமான வாக்குகளை தந்து முதலிடத்தில் இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிப்பட கூறுகின்றேன். என்னதான் நாங்கள் உழைத்தாலும் எங்கள் முன் நிற்பது தமிழகத்துடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சாதனைகள் தான் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெறுவது மட்டுமல்ல, மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி அதிகமான வாக்குகளை பெற்று முதலிடத்தை பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். அந்த அளவிற்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிமட்ட தொண்ட உறுப்பினர்கள், அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் இந்த வெற்றிக்கனியை நாம் எளிதாக பெற வேண்டும் என்ற அளவில் இன்று உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் தோழமை கட்சியைச் சேர்ந்த இந்திய கூட்டணியைச் சேர்ந்த பொதுவாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி போன்ற
தோழமை கட்சிகள் எல்லாம் நன்றாக ஒத்துழைப்பு நல்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக வேலூர் பாராளுமன்ற தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். சரி. நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் கதிரானந்த் சார் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு தளபதி அவர்களுக்கு நமது குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த 3 ஆண்டு காலத்தில் நமது தளபதியின் நல்லாட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சாதனைகளுக்கு தலைவர் அவர்களுக்கு நம்மலாம் நன்றி சொல்லணும். தலைவர் அந்தளவுக்கு மக்களுக்கு சாலை திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து, மாதம் 1000 ரூபாய், முதியோருக்கு மாதம் 1200, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் 1.5 லட்சம் இலவச மின்சாரம் வழங்கியிருக்காங்க. இத்தனை பல சாதனைகள் சொல்லிகிட்டே இருக்கலாம், சாதனைகள் ஏற்றில் அடங்காது. அதனால் நம்மலாம் இன்றைக்கி தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு இப்போ நம்ம வேட்பாளர் அவர்களுக்கு அதிக வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யணும். அதே நேரத்தில் வெற்றி பெற செய்யுதுன்னா வித்தியாசம் இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ண சர்வீஸுக்கு தலைவருக்கு நம்ம பெருமை சேர்க்கணும். அதுக்கு நம்ம கிளைக்கழகங்கள்லாம் நல்லா ஒத்துழைக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. மக்கள் இப்போ வேட்பாளர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஆரவாரத்தோடு கலந்துக்கினாங்க. சேர்த்த கூட்டம் இல்லை, சேர்ந்த கூட்டம். அந்த மாதிரி மகளிரெல்லாம் அவ்வளோ அந்தளவுக்கு வந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க காணொலியில். அந்த மாதிரி வந்ததுனால மகிழ்ச்சியாக இருக்குது. வேட்பாளர் போன பிறகு இன்னும் கூடுதலாக நம்ம ஜெயிக்கிறோம், அதிக வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம்னு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இன்னும் நல்லபடியாக இப்போ இருக்கிற இந்த ஒரு வார காலம் செயல்பாடு இப்போ நம்ம கிளைக்கழகங்கள் எல்லாம் நல்லபடியாக செயல்படுவாங்க. படுத்தி நாங்கள் வேட்பாளரை அதிக வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கின்னு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உதயந்திரம் பேரூராட்சி பேரூர் செயலாளர் செல்வராஜ் அவர்கள் நான் பேசுகிறேன். நமது திராவிட மாடல் ஆட்சியில் சொன்னதை செய்வோம், சொல்லாததை செய்து காட்டிய மாண்புமிகு தளபதியின் நல்லாட்சியில் பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக மாண்புமிகு அண்ணன் கதிரானந்த் அவர்கள் தளபதி ஆசியோடு நிற்கிறார். அவருக்கு போகும் இடமெல்லாம் அமோக வரவேற்பு உள்ளது. ஏனென்றால் மாண்புமிகு தளபதியின் நல்லாட்சியில் பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம், பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம், பெண் காலை உணவு திட்டம், அதுபோல் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் திமுக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எங்கு சென்றாலும் அமோக வரவேற்பு, ஜனங்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கிறது மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு. அதேபோல் உதயந்திரம் பேரூராட்சியில் கடந்த 5 ஆண்டு நான் தான் பேரூராட்சி தலைவராக உள்ளேன். அதுக்கு முன்னே நான் தான் பேரூராட்சி தலைவர். தற்போது அம்மா பேரூராட்சி தலைவராக உள்ளார். கடந்த ஆட்சியில் எந்த விதமான பணியும் நடக்கவில்லை. நான் தலைவராக இருக்கும்போது எந்த விதமான பணியும் செய்யவில்லை, ஒரு நிதியும் ஒதுக்கவில்லை. ஆனால் தற்போது மாண்புமிகு தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் சிமெண்ட் சாலைகள். இப்போது பதவி ஏற்றத்திலிருந்து தற்போது நான் கவுன்சிலராக உள்ளேன், அம்மா தலைவராக உள்ளார். பதவியேற்ற நாளில் இருந்து குடி தண்ணீர் பிரச்சனைக்காக மாண்புமிகு தளபதி அவர்கள் 10 கோடி நிதி இதுக்கு ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் 15 வார்டுகளிலும் சிமெண்ட் சாலைகள், ஃபேவர் பிளாக் சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள், குடி தண்ணீர் பிரச்சனை எல்லாமே இப்போ எங்கே பார்த்தாலும் 20 கோடிக்கு தற்போது பணிகள் நடந்து வருகிறது. அதனால் மக்களின் பேராதரவோடு நிற்கப்படும் அண்ணன் கதிரானந்த் அவர்களுக்கு அமோக நாளைக்கு வேட்பாளராக ஓட்டு கேட்க வருகிறார். அவருக்கு அமோக வரவேற்பு அளித்து வெற்றி பெற செய்வோம் என உறுதியேற்கிறோம். நன்றி, நன்றி. வேலூர் பாராளுமன்ற தேர்தல் அதிமுக வேட்பாளர் பசுபதி டாக்டர் அவர்கள் ஆதரித்து
தற்பொழுது ஆம்பூர் நகர செயலாளர் மதியழகன் அவர்கள் இப்பொழுது அந்த ஆதரவை தெரிவித்தார். அதனை இப்பொழுது கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து வருகிற மனித புனிதன் மன்னாதி மன்னன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அருளாசியோடும் தாலிக்கு தங்கம் தந்து தங்கத்தாரகை என்று பெயர் பெற்ற இந்தியாவின் இரும்பு மங்கை புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய அருளாசியோடும் சமீபத்திலே மறைந்து தமிழகத்திலே மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அருளாசியோடும் அனைத்துக்கும் மேலாக 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவின் திட்டங்களை தொடர்ந்து நடத்தி மக்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், குடிமராமத்து நாயகன், சேலத்து சிங்கம், இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியோடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன், முன்னாள் முப்பெருந்துறை அமைச்சராக பணியாற்றி சாதாரண ஒரு இளைய தொண்டரை போல இன்றைக்கும் பழகி வருகிற அண்ணன் கேசி வீரமணி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற டாக்டர் பசுபதி அவர்கள் மிகவும் எளிமையான தொண்டர். சாதாரண மக்களிடத்திலே நல்ல பெயரை பெற்றிருக்கிற ஒரு மருத்துவராக வாணியம்பாளையம் சுற்றுப்புற பகுதியில் இருக்கின்ற அவருக்கு நற்பெயர் இந்த தொகுதியில் அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாற்று முகாமில் நிறுத்தப்பட்டிருக்கிற 2 வேட்பாளர்களுமே அரசியலுக்கு பழையவர்கள். தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களை சந்திப்பார்கள் என்ற ஒரு பெரும் குறை மக்களிடத்தில் இருக்கிறது. திமுகவில் நிறுத்தப்பட்டிருக்கிற திரு கதிரானந்த் அவர்கள் 5 ஆண்டுக்கு முன்னால் ஓட்டு பெற்று சென்றவர், மக்களை சந்திக்கவில்லை என்ற குறையும், திரு ஏசிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கட்சியிலே போட்டியிடுவார் என்ற குறையும் மக்களிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் தான் திரு பசுபதி. ஆனால் மற்ற இருவரும் நம்ம வேலூர் தொகுதிக்கு உட்படாமல் ஒருவர் காட்பாடியிலும் ஒருவர் ஆரணியில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக தெரிகிறது. அனைத்துக்கும் மேலாக திமுக எப்போவெல்லாம் ஆளுங்கட்சி வருதோ அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பது நம்ம ஏற்கால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து பின்னாடி பார்த்தோம்னா அது நிச்சயமாக மக்களுக்கு நல்ல வெற்றி வெளிச்சமாக தெரியும். அந்த வகையில் திமுகவுக்கு இன்றைக்கும் மக்கள் எதிர்ப்பாலையும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு மக்கள் ஆதரவாலையும் இருப்பது நல்லா தெளிவாக தெரிகிறது. அந்த வகையில் சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் திரு பசுபதி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி.